ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். உலகம் முழுக்க ஒரு பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒன்று. அங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது போய் சாமி கும்பிட்டுட்டு அங்க பிரசாதமா தரக்கூடிய லட்டை நீங்க சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. என்னதான் நம்ம ஊர்ல ஸ்வீட் ஸ்டால்ல ஏகப்பட்ட லட்டுகள் கிடைச்சாலும் திருப்பதியில கிடைக்கக்கூடிய அந்த லட்டு தாயா என்னமோ இருக்கியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலாகிப்பு நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த லட்டு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உண்டு பண்ணிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி லட்டு எப்படி திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பிரசாதமா கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதாவது இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா 1480வது வருஷத்துல இருந்து திருப்பதி தேவஸ்தானத்துல சாமி கும்பிட்டுட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா பூந்தி மாதிரி ஒரு பிரசாதத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பிரசாதத்துக்கு மனோகரம் அப்படிங்கிற பெயர்ல தான் பிரசாதமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1715ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பிரசாதத்தோடைய ஸ்டைல மாத்தலாம். பூந்தி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போற மாதிரி இருக்கு பக்தர்கள் கொண்டு போறதுக்குள்ள. அதனால அதை குட்டி குட்டியா உருட்டி லட்டா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன லட்டுகளா உருட்டி 1715ல இருந்து சின்ன சின்ன லட்டா பிரசாதமா கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப சமீப காலங்கள்ல நீங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கையில இவ்வளவு அளவுள்ள ஒரு லட்டை பிரசாதமா கொடுப்பாங்க. அந்த லட்டோடைய தோராய எடை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 170 கிராம் அளவுள்ள இந்த லட்டு. எப்ப இந்த அளவு லட்டு பிரசாதமா கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1940ல திருப்பதி தேவஸ்தானம் எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவே யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல தான் பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்தது. அப்ப பக்தர்கள் அதிகப்படியா பாத்தீங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக வர்றாங்க. ஒரு நாளைக்கு அத்தனை லட்டுகள் பிரசாதமா கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. வர்றவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா பெருசா கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் சுவையை கூட்டலாம், சைஸை பெருசாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனை எல்லாம் கொடுத்து 1940ல இருந்துதான் பாத்தீங்கன்னா அந்த 170 கிராம் அளவுள்ள லட்டு அப்படிங்கிறது பிரசாதமா இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு வர்றாங்க. ஆக திருப்பதி தேவஸ்தானத்துல லட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 309 ஆண்டு கால ஒரு பிரைடு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த விஷயத்துலதான் பாத்தீங்கன்னா ஒரு களங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைய ஆந்திர முதல்வரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி நடந்து கிட்டத்தட்ட 100 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் குழுவா கூட்டி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்பீச் தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய கவர்மெண்ட் இருந்தப்ப பாத்தீங்கன்னா லட்டுல மிகப்பெரிய கலப்படம் செஞ்சிருக்காங்க. அதாவது லட்டு செய்யறதுக்கான மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடலை மாவு, சர்க்கரை, இது எல்லாத்தையும் தாண்டி நெய். அந்த நெய் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அதுதான் பாத்தீங்கன்னா லட்டோட சுவையை மெருகேத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த நெய்யில கலப்படம் இருக்கு. உதாரணத்துக்கு தாவர கொழுப்பு இருக்கக்கூடிய எண்ணெயை கலந்திருக்காங்க. விலங்கு கொழுப்புகள் குறிப்பா பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு இதெல்லாம் கலந்த நெய்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த ஷாக்கிங்கான ஒரு குற்றம். ஓகே, இவர் இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறாரு. பட் உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ஆய்வகத்தோடைய முடிவுல என்ன ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்குன்னா அந்த நெய்யில கலப்படம் இருந்தது உண்மை. தாவர கொழுப்பு சேர்க்கப்பட்ட எண்ணெய், அதுக்கப்புறம் விலங்குகளுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்ட நெய்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆய்வறிக்கையில கன்ஃபர்மேஷனும் ஆயிருக்கு. இது இப்ப நடந்த ஒரு விஷயம் கிடையாது, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்ததாதான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு குற்றத்தை வச்சாரு. அதற்கு ஆதாரபூர்வமா டெஸ்டுக்கு அனுப்பி அதையும் ப்ரூஃபும் பண்ணியாச்சு. இதுல எப்படி நெய்யில இவ்வளவு பெரிய விஷயம் கலப்படமா நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு.
அதாவது லட்டு செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய நெய்யை வந்து டன் கணக்குல வந்து டெண்டர் முறையில தான் எடுக்கிறதா அவங்க யூஸ்வலா வச்சிருக்காங்க. இதற்கு முந்தைய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து எப்படி இந்த ஆவின் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா நமக்கு இருக்கோ, அதே மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நந்தினி பால் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசு நிறுவனம். அங்க இருந்துதான் நெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அரசு நிறுவனத்துடைய நெய் கொள்முதலை ஸ்டாப் பண்ணிட்டு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வந்து இந்த டெண்டரை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த தனியார் நிறுவனத்துக்கு டெண்டர் போனதுக்கு பிறகுதான் நெய்யில இவ்வளவு கலப்படங்கள் நடந்திருக்கு. ஆக இப்ப என்ன ஒரு விஷயம் வந்து பாத்திருக்கீங்க அப்படின்னா இதை சுற்றி மிகப்பெரிய அரசியல் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது லட்டுல வந்து விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை பயன்படுத்தி தேவஸ்தானத்துடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்க. நம்பி வந்து சாமி கும்பிட்டுட்டு உருகி வேண்டின பக்தர்களுக்கு வந்து மிகப்பெரிய களங்கத்தை வந்து உண்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயம் இது கிடையாது. ஏன் அப்படின்னா டெண்டர் மாத்தியாச்சு. அதிகாரப்பூர்வமா அரசு தரப்பில இருந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து டெண்டர் மூலமா வந்து கொள்முதல் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோதனை முறையில வந்து நல்ல விதமாவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு ஸ்கேமா மட்டும்தான் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயமும் வந்து இதுல கேள்வியா வந்தது. ஏங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நெய்யில வந்து கலப்படம் இருக்கு, இது எதுவுமே உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு தற்போதைய தேவஸ்தானத்துடைய நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய ஷியாமலா ராவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்படி நெய் வந்து கலப்படமா இருக்கு, அதுல இவ்வளவு விஷயங்கள் கலந்துருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு லேப் வேணும். அந்த செட்டப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா 75 லட்சம் ரூபாய் செலவாகும். அது எங்க கிட்ட இல்ல, அதனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு வந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து கோபத்தோட வந்து சில பதிவுகளை வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கோடி கோடியா வசூல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து 75 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பரிசோதனை கூடத்தை கூட வந்து ஏற்படுத்திக்க முடியலையா அப்படிங்கிறது பெரும்பாலான பக்தர்கள் வந்து முன் வச்சிருக்கிற ஒரு கேள்வியாவும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோவில் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லட்டு விஷயத்துல வந்து பயங்கரமான கவனத்தை எடுத்து இப்ப அங்கேயும் வந்து நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிராண பிரதிஷ்டை வந்து நடந்தது ராமருக்கு. அப்ப திருப்பதி தேவஸ்தானம் சார்பா 1 லட்சம் லட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த லட்டு வந்து பாத்தீங்கன்னா கலப்படமா இல்ல என்ன அப்படிங்கறதுல இப்ப அந்த கவலையும் வந்து சேர்ந்து வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்ப என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே நெய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நெய் சுத்தமானதா கலப்படமற்றதா அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா அவ்வளவு பிராண்டு. அப்பெல்லாம் நம்மளுடைய பாட்டிகள் அம்மாக்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து உர ஊத்தி அடுத்த நாள் வந்து தயிராக்கி தயிரை வந்து மோராக்கி மோரை கடைஞ்சு வெண்ணெயை எடுத்து உருக்கி ஒரு பாத்திரத்துல வந்து நெய்யா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ப்ராசஸிங்லாம் வந்து இன்னைக்கு பண்றதுக்கு யாருக்கும் வந்து நேரம் இல்லை, அதற்கான பொறுமையும் இல்லை. அதனால மார்க்கெட்ல அவ்வளவு பிராண்ட் நெய்கள் வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது. அதுல நம்ம பயன்படுத்துறது எந்த அளவுக்கு உண்மை கலப்படமற்ற நெய் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. இப்ப வீட்டுல வந்து நெய் வந்து யூஸ் பண்றது ஒரிஜினலா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. அயோடின் டெஸ்ட்ல வந்து நிறைய ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம வந்து அயோடினை வீட்டுல வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. சிம்பிளா ஒரு டெஸ்ட் வந்து சொல்றாங்க. என்னன்னா ஒரு கண்ணாடி ஜார், அதாவது மூடியுள்ள ஒரு கண்ணாடி ஜார் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1.5 ஸ்பூன் நெய்யை வந்து உள்ள ஊத்திடுங்க. அதுல வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரையை வந்து போட்டுருங்க. இப்ப ஜாரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குலுக்குங்க. குலுக்கி எடுத்துட்டு வைக்கிறப்ப நெய்யோட அடியில சிகப்பு கலர்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நெய்யில தாவர கொழுப்பு கலந்திருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த கலர் சேஞ்சஸே சொல்லிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குதுங்க. நீங்க வந்து கடாயை வந்து வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் எடுத்து உள்ள போட்ட உடனே மஞ்ச கலர்ல வந்து மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல கலப்படம் இருக்குன்னு சொல்றாங்க. மாறா எப்படி மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுப்பு கலர்ல அந்த நெய் வந்து மாறணும். அப்பதான் அது ஒரிஜினல் நெய் அப்படின்னு சொல்ல வர்றாங்க.
இப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயத்துல இவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் நம்ம எல்லாம் இருக்கோம். பிரசாதமா கொடுக்கப்பட்ட லட்டுல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி ஒரு பெரிய அரசியல் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதுல வந்து என்ன விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிபிகேஷனை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுல வந்து தேவஸ்தானத்துக்கு போயிட்டு பெருமாளை தரிசிச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்துச்சுன்னா, அதை வந்து தாராளமா போய் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிரசாதமா வந்து லட்டு கொடுக்குறாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில் வந்து இல்லாம லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 2000 லட்டு கூட காசு கொடுத்து நீங்க வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா அதை லிமிட் பண்ணிட்டாங்க. ஒரு நபருக்கு வந்து 4 லட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி லிமிடேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்காகலாம் கிடையாது. பிரம்மோற்சவம் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாசம் அப்படிங்கிறதுனால கட்டுக்கடங்க முடியாத அளவுக்கு கூட்டம், பக்தர்கள் கூட்டம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. 3 லட்சம் லட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண இடத்துல வந்து 7 லட்சம் வரைக்கும் ப்ரொடக்ஷன் விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய லட்டோட அளவு வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து மனசுல எந்த விதமான சந்தேகமும் வந்து உள்ள வச்சுக்காம, ரொம்ப யோசிக்காம, மனசுல தோணுச்சு அப்படின்னா தாராளமா கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு பல வன்மமான பதிவுகள் சோசியல் மீடியா முழுக்க பார்க்க முடியுது. அப்ப பிரசாதம் பிரசாதம்னு நீ இத்தனை நாள் சாப்பிட்டது பிரசாதம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பதிவு. இது உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு மனநிலைங்க. ஏன்னா சாப்பிட்ட யாருக்குமே அதுல என்ன கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரியாது. பிரசாதம்னு நினைச்சுதான் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இதுல உண்மையிலே தப்பு பண்ணவங்களுக்கான பலன் அவங்களுக்கு போகும். தெரிஞ்சு செஞ்சாதான் தப்பு. தெரியாம செய்ததுக்கான தப்பை வந்து யாரும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இந்த சந்தர்ப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் காயப்படுத்திட வேணாம் அப்படிங்கிறத நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். லட்டு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட 4 லட்டுல ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படி எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானே வந்து லட்டை வாங்கிக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் ரோகிணி டாக்ஸில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது ரோகிணி டாக்ஸ்ல 98% மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? வெறும் 1.5%, அதாவது 1.85% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கக்கூடியதா எனக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ் சொல்லுது. உங்க எல்லாரையும் நம்பி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு காப்பாத்தி விடுங்க. கோவிந்தா கோவிந்தா.